Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் ஃபேன் பத்தின full details and review தான் பார்க்க போறோம். Friends, இன்னைக்கு இந்த கிச்சன் ஃபேன் நான் எங்க வாங்குனேன், என்ன விலைக்கு வாங்குனேன், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இன்னும் என்னென்ன மாடல்ஸ்லாம் இந்த ஷாப்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஷாப்லயே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஷாப்போட பேர் வந்து ஜிமார்க் அப்ளையன்சஸ். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா டி நகர் ராஜா பாதர் ஸ்ட்ரீட் பாண்டி பஜார்ல இருக்கு. லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ்க்கு குவைட் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிமார்க் அப்ளையன்சஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. அதுவும் இந்த சம்மரில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் ஃபேன், டவர் ஃபேன், ரீசார்ஜபிள் ஃபேன், அப்புறம் போர்ட்டபிள் ஏசி, அதாவது எந்த பக்கம் வேணாலும் நகர்த்தி வைக்கக்கூடிய போர்ட்டபிள் ஏசி, இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் வந்து இந்த ஷாப்பில் வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா கிச்சன் ஃபேன், இதுதான் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கியிருக்கேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த கிச்சன் ஃபேன் பொறுத்த வரைக்கும் 3 சைஸஸில் வருது, ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்ம வேணுமா வாங்கிக்கலாம், இல்லை ரொட்டேட் ஆகாத ஃபேன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 2 கலரில் தராங்க, பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது டவர் ஃபேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்றை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது மேலே காற்று வேணும்னா நம்ம மேல் பக்கமும், கீழே காற்று வேணும்னா கீழ் பக்கமும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து கூலரில் இருக்கும் இல்லையா, அதே ஆப்ஷன் மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. பாருங்கள், நாபு வந்து மேலே வேணும் அப்படின்னா நம்ம மேலே வச்சுக்கலாம், கீழே படுத்துருக்கோம் அப்படின்னா கீழே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த பக்கம் இருக்கோம், நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகக்கூடிய ஆப்ஷன் தான். ஸோ நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து ஹாலில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த டவர் ஃபேன் ஒன்று மட்டும் போதும், நம்ம எல்லாத்துக்குமே வந்து காற்று வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன தான் சீலிங் ஃபேன் போட்டிருந்தாலும் அதோட ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது சீலிங் ஃபேன் வந்து ரூமோட எட்ஜ் வரைக்கும் காற்று வராது. ஆனால் இந்த டவர் ஃபேன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் எல்லாருக்கும் காற்று வரும். ஸோ கூலிங்கான காற்று வந்து வாங்கி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஷாப்பில் பார்த்தோம் இல்லையா, அந்த மினி கிச்சன் ஃபேன் தான் நான் வாங்கியிருக்கேன். ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், குட்டியாக வாங்கியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைஸில் நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சமைக்கும் போது பாருங்கள், நான் சமைச்சிட்ருக்கேன், ஃபேன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், ஃப்ளேம் கொஞ்சம் கூட ஆடலை. நார்மலாக எப்போயும் எரியலையே அந்த மாதிரி தான் எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் அந்த ஃபேன்லேருந்து வரக்கூடிய கூலிங்கான காற்று நம்மளுக்கு வர்றதுனால நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக சமைக்கலாம், கொஞ்சம் கூட வேர்க்காது. இப்போ நம்ம சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வேர்த்துரும். அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக நீட்டாக சமைக்கிறதுக்கு இந்த ஃபேன் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ரொம்ப ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு ஜாலியாக சமைக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம பாத்திரம் கழுவும் போதும் இதை திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா காற்று வாங்கிட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கிச்சன் ஃபேன் கிச்சனுக்கு மட்டும் இல்லை, நான் என்னென்ன விதத்தில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் வாங்க. இந்த ஃபேன் வந்து நான் பெட்ரூம்லேயுமே யூஸ் பண்ணிக்கிறேன். சீலிங் ஃபேன் பாருங்கள், ரொம்ப தள்ளி இருக்கிறனால எங்கள் பாப்பா தூங்கும் போது காற்று வந்து சரியாக வராது. அவள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேர்த்துரும், சரியாகவே தூங்க மாட்டா. அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு டேபிள் ஃபேன் வாங்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த டேபிள் ஃபேனை விட இப்போ இந்த கிச்சன் ஃபேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக பாப்பாவுக்கு நேராக காற்று வருது. ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக தூங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேனை நம்ம குழந்தைங்க படிக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொரோனா பயத்தினால எல்லா குழந்தைங்களும் வீட்டில் இருக்காங்க. படிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸாக மாறிட்டுருக்கு. ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா படிச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஃபேனை வந்து அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா காற்று வாங்கிட்டு மைண்ட் ரிலாக்ஸாக அவங்க படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டிக்கு இந்த ஃபேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவள் ட்ராயிங் பண்ணும் போது, விளையாடும் போது, இது எல்லாத்துக்குமே இது வந்து நான் செட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அவள் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்ருப்பா.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு பொருள், அதாவது ரீசார்ஜபிள் ஃபேன். இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கரண்ட் போயிடும். குழந்தையெல்லாம் வச்சுட்ருக்கவங்களுக்கு தெரியும் அதோட சிரமம் என்னென்னு. எங்கள் வீட்லேயுமே கரண்ட் போன அடுத்த நிமிஷமே தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எங்கள் பாப்பாவும் தம்பியும் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஃபேன் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினி ஃபேன், ஹேண்ட் ஃபேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பெடல்ஸ் ஃபேன், இந்த மாதிரி எல்லா டைப்லேயுமே ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஹேண்ட் ஃபேன் வேணும்னாலும் ஹேண்ட் ஃபேன் வாங்கிக்கலாம். அல்லது நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, காரில் வந்து உங்களுக்கு ஃபேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மினி ஃபேன் வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் ஆப்ஷனோட வரதுனால இந்த சம்மருக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் ஃபிட் பண்ணக்கூடிய டாய்லெட் ஃபேனும் இந்த ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது போர்ட்டபிள் ஏசி, அதாவது நகரும் ஏசி அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். இந்த ஏசிக்கு கீழே வந்து வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு கிடையாது, வீல்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக நகர்த்தி வச்சுக்கலாம். இந்த ஏசியோட பெஸ்ட்டு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசி இன்ஸ்டால் பண்ண இடம் வசதி இல்லாமல் நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இன்ஸ்டால் பண்ணாமல் இருப்பாங்க, அல்லது ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏசி வாங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த போர்ட்டபிள் ஏசி வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஈஸியாக வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது எங்கள் வீட்டுக்கு நான் இன்னொரு பொருள் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். வாட்டர் டிஸ்பென்சர் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வாட்டர் டிஸ்பென்சர் செட் பண்ணுறதும் சரி, யூஸ் பண்ணுறதும் சரி, ரொம்ப ஹேண்ட் ஃப்ரீயாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த வாட்டர் டிஸ்பென்சரோட நம்மளுக்கு யூஎஸ்பி கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து கரண்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 கேன்லேருந்து 4 கேன் வரைக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த சார்ஜஸ் போதுமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வயசான பெரியவங்க இருக்காங்க, கன்சீவான லேடிஸ் இருக்காங்க, அல்லது வெயிட் தூக்க முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா 100% யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. இது வந்து ஜஸ்ட்டு நம்ம கேன் மேலே இதை ஜஸ்ட்டு மாட்டி வச்சிட்டோம்னா போதும், நம்ம தண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், எங்கள் வீட்டில் இதை நான் செட் பண்ணியிருக்கேன். பட்டன் ஆன் பண்ணால் தண்ணி வரும், பட்டனை மறுபடியும் டச் பண்ணால் தண்ணி நின்றுடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். கேனை தூக்கணும், அதை திருப்பி மறுபடியும் ஊற்றணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஆஃபீஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சின்ன ஆஃபீஸ்லேருந்து பெரிய ஆஃபீஸ் வரைக்குமே கேன் வாட்டருக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அல்லது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை. தேங்க்யூ.